ஹாய் ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு த ஒன் லைஃப் ஒன் வாய்ஸ். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோட என்னாச்சுன்னா, நம்ம ஹீரோயின் வந்துட்டு தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றி விட்டா. அதே நேரத்தில் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு சில மூமெண்ட்ஸ் தான் காட்டினாங்க. ஆனால் அவன் வந்துட்டு இன்னும் கோமா ஸ்டேஜில் தான் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டுனாங்கல்ல, அது எல்லாமே அவன் கனவு உலகத்தில் ஹீரோயினோட சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கான். இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, அவன் அப்படியே இருந்துகிட்டு இருந்தா, அவனோட உடம்ப அந்த இம்மார்ட்டல் சக்திய அழிச்சிடும். அது மட்டும் இல்லாம, இதுலயே அவர் மாட்டிக்கிட்டார்னா, அதுலேருந்து வெளியில வர மாட்டாரு அப்படிங்கிற விஷயத்த அங்க இருக்கிற மருத்துவர்லாம் சொல்லும்போது, ஹீரோட தம்பி இருந்துகிட்டு, "அதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் அண்ணன் வந்து ஒரு இம்மார்ட்டல். அவன அழிக்கவே முடியாது" அப்படின்னு சொல்லும்போது, அவர வேற யாரும் தான் அழிக்க முடியாது. ஆனா, அவரே அவர அழிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது, வேற வழியே இல்ல. என்னோட சக்திய கொடுக்குறேன் அப்படிங்கிற மாரி டிராகன் பயப்புள்ள அவனோட சக்திய கொடுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி கொடுத்தா அவனோட லைஃப் பாதியா போயிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த மருத்துவர் சொல்றாய்ங்க. எனக்கு லைஃப் குடுத்ததே அவர் தான். அவருக்காக நான் இத பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன்ல சக்திய கொடுக்க, இருக்கிற எல்லாருமே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த இதுல இருந்துட்டு ஹீரோவால வெளியில வர முடியல. ஏன்னா, அது அவனோட லைஃப் அப்படிங்கிற நெனச்சு அவன் வாழ ஆரம்பிச்சிடுறான் போல. அங்க கட் பண்ணி நம்ம மாஸ்க் மேனையும், சிடிகளையும் தான் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேருமே ஜாலியா ரொம்ப நாளுக்கு அப்புறம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வால் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். எவ்வளோ நாள் காத்திருந்த விஷயம் உனக்கு கிடைச்சிருச்சுன்னா, அது ரொம்ப சந்தோஷமா தானே இருக்கும். அப்படி சந்தோஷமா இருக்கும்போதே அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா யாரையுமே காணோம். ரொம்ப ரொம்ப நாள் இங்கேயே இருக்கிற மாரி இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க போர்லேருந்து வந்ததால உங்கள ரெஸ்ட் எடுக்க விட்டுருக்காங்க. மத்தபடிலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் சாச்சுவான தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருந்த இடத்துல போயிட்டு, அந்த மரத்துல கைய வச்சு பார்க்குறான். அவளோட பிரசன்ஸ் எதுவும் அங்க இருக்கா அப்படிங்கிற மாரி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப அங்க டைலான் வந்துட்டு, "எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வந்துட்டு அந்த மிரர்ல பார்த்த விஷயம் உண்மையா இருந்தா, ஒரு கல்யாணம் ஆன சீன் வந்துட்டு நடந்துடுச்சு. இன்னொரு கல்யாணம் அவ இறந்ததுக்கு அப்புறம் எப்படி அது நடக்கும்? ஆக மொத்தத்துல அவ மறுபடியும் திரும்பி வருவா. அவளுக்கு எனக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணம் நடக்கிற மாரி தானே காட்டியிருக்கு. கண்டிப்பா அவ திரும்பி வருவா. அவள நான் கண்டுபிடிக்கணும்." அப்படிங்கிறப்ப டைலானுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா போயிடுது. ஏன் அப்படின்னா, இன்னமும் நம்ம ஹீரோயின பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்காய்ங்க அப்படிங்கிற மாரி. ஆனா, போகும்போது ஒரு விஷயம் சாச்சுவான் சொல்லிட்டு போறான். "ரொம்ப தேங்க்ஸ் டைலான்" அப்படிங்கிற மாரி. அதிலேயே நம்ம புரிஞ்சுக்கணும், டைலான் மேல ஒரு மதிப்பும், மரியாதையும் வந்துருச்சு அப்படிங்கிறது. அங்க ஹீரோவ காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சக்திய பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நரக நெருப்பு இன்னும் அதிகமாகி ஹீரோவ அழிக்க ஆரம்பிக்குது. உள்ளுக்குள்ள ஹாப்பியா ஹீரோயினோட சந்தோஷமா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழ்ந்துட்டு அப்பா சாச்சுவான் வரான். சாச்சுவான் வந்தோடனே நம்ம ஹீரோட தம்பி சண்டை போட போறான். "இங்க பாரு, நான் அவன." அவன் வந்துட்டு உள்ளுக்குள்ள அவ கூட ஒரு வாழ்க்கை இல்யூஷன்ல அவனுக்குள்ள போயிட்டு, அவன் கனவுக்குள்ள போயிட்டு, "நான் அவன எப்படியாவது வெளியில கொண்டு வர பார்க்குறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, ஒரு ஊதுபத்திய ஏத்தி வச்சுட்டு, அவன் வந்துட்டு அவனோட பிரசன்ஸ்குள்ள உள்ள போக ஆரம்பிக்கிறான், அவன் கனவுக்குள்ள. போனதுக்கப்புறம், "நீ இங்க என்ன பண்ற? இங்க பாரு, இது எதுவும் உண்மை கிடையாது. இங்க இருக்கிற இடம் எல்லாமே உன் மனசுல உன்னோட ஆசைகள கற்பனைக்கு நீ உயிர் குடுத்து வச்சு போய் வாழ்ந்துகிட்டு இருக்க. அதுதான் உண்மை. தயவுசெய்து இதுலேருந்து வெளியில வா. நீ எழுந்தா மட்டும் தான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு வெறும் கனவு அப்படிங்கிறது புரியும்." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? அவ என் ஒய்ஃபா இருக்கா. எதுவும் பொறாமையெல்லாம் பேசிட்டு இருக்காத. இதில எந்த ஒரு பொறாமையும் இல்ல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ." அப்படிங்கிற மாரி சொல்றான். "இல்ல, இல்ல." அப்படிங்கிற மாரி ஹீரோவும் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும்போது, அவன் தெளிவா சொல்ல ஆரம்பிச்சர்றான். "அவ திருப்பி மறுபடியும் உயிரோட கண்டிப்பா வருவா. அப்ப நீ அவள அடையலாம். தயவுசெய்து இந்த விஷயத்துலேருந்து உன்னையே நீ அழிச்சுக்காத." "எப்படி சொல்ற?" "அந்த மிரர்ல வந்துட்டு எங்களுக்கு 2 பேத்துக்கும் 2 இடத்துல கல்யாணம் ஆகுற மாரியா நம்ம டைலான் பார்த்துருக்கா. ஒரு கல்யாணம் ஹியூமன் லேக்ல நடந்துருச்சு. இன்னொரு கல்யாணம் வந்துட்டு மெமரி லாஸ் ரிவர்ட் நடக்கிற மாரி தான். அப்போ அவ கண்டிப்பா வருவான்னு தானே அர்த்தம். தயவுசெய்து புரிஞ்சுக்கிட்டு வெளியில வா." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, அவன் வந்துட்டு அவன் இன்னும் புரிஞ்சுக்கல. அந்த நேரத்தில ஹீரோயினோட பிரசன்ஸ் வந்துட்டு, "நான் உன் ஒய்ஃப் இங்க தான் இருக்கேன். அவங்க யார் சொல்றதையும் நம்பாத." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹீரோ மறுபடியும் அதுக்குள்ள போக ஆரம்பிச்சர்றான். வெளியில வந்த சாச்சுவான் வந்துட்டு, "அவன கொண்டு வரது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப அடிக்ட் ஆயிட்டான் அவளோட ஃபீலிங்ஸ்ல." அப்படின்னு சொல்லி, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியாம எல்லாம் முழிச்சிட்டு இருக்கிற நேரத்தில, ஹீரோ அவள கட்டி புடிச்சுட்டு, "எனக்கு புரியுது. இந்த விஷயம் எனக்கு புரியுது.
"டேய் டேய் நீ என்ன விட்டு போயிடாதடா! இது நான் உண்ம தான்டா" அப்படிங்கிற மாரி அவளும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா, இங்க வெளியில வந்துட்டு அந்த வைல்டு ஃபயர் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஹீரோவ எரிக்க போற நேரத்துல வேற வழியே இல்லாம அவனோட ஆன்மா சக்தியும் குடுக்குறான் சாச்சுவான். ஆக மொத்தத்துல எல்லாமே சேர்ந்து சக்திய கொடுக்க கொடுக்க, அங்க உள்ள இருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அவன் இமேஜின் பண்ணி அந்த உலகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிற ஒவ்வொரு விஷயமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது, அழிய ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோயினும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட கையிலேருந்து அப்படியே மறைஞ்சு போறா. இங்க ஹீரோ கண் முழிக்கிற மாரி காமிக்கிறாய்ங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்க் மேல தான் காமிக்கிறாய்ங்க. அந்த தீயாவி இருக்குல்ல, அது வந்துட்டு மறுபடியும் அவன் கூட பேசுது. "உனக்கும் எனக்கும் இருக்கிற நடுவுல டீல் முடிஞ்சிருச்சு. மறுபடியும் என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ! உன்னோட வேலை முடிஞ்சோனே என்ன நீ விட்டுடுவியா? இப்ப என்ன நீ சந்தோஷமா இருக்கன்னு நெனச்சிட்டு இருக்கியா? ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துட்டு இருக்க. உன் மாஸ்டருக்கு உண்மை தெரியுமோ தெரியுமோ அப்டின்ட்டு. அதெல்லாம் இல்லவே இல்ல, இல்லவே இல்ல அப்டிங்கும்போது, இன்னும் கொஞ்ச நாள்ல உண்மையான விஷயங்கள் வெளியில வரும். அப்போ நீ என்ன தேடி வருவ அப்டிங்கிற மாரி சொல்ட்டு, அந்த தீயாவி ஏதோ ட்விஸ்ட் வச்சுட்டு போது. இங்க பார்த்தா நம்ம ஹீரோட தம்பியும், நம்ம டிராகன் பைய புள்ளையும் வந்துட்டு ட்ரிங்க் அடிச்சிட்டு இருக்காய்ங்க. அப்படி அடிச்சிட்டு இருக்கும்போது தான் ஒரு விஷயம் சொல்றாய்ங்க. ஹீரோயின் தன்ன தானே சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டா அப்டின்ட்டு. அப்ப ஜூலி உனக்கு கடத்திட்டு போய் குடுக்கலையா? இல்லவே இல்லையே! நான் தான் அவள கூட்டு போனேன். அவ வால வச்சே குத்திக்கிட்டா. இதுதான் நடந்தது. அப்படிங்கிற மாரி விஷயத்த சொல்லும்போது, அப்ப ஜூலி அவள கண்டிப்பா காப்பாத்தியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த டிராகன் பையப்புள்ள இப்ப தான் புரிஞ்சுக்கிறான். அப்ப அங்க இருக்கிற மருத்துவர் வந்துட்டு, "உங்க மேல இருந்த விஷம் வந்துட்டு போயிடுச்சு. நீங்க ட்ரிங்க்லாம் குடிக்கக்கூடாது இன்னும் 2 நாளைக்கு" அப்படிங்கும்போது, "என் மேல விஷமா?" "ஆமா, உங்க மேல ஒரு விஷம் இருந்துச்சு. பட்டர்ஃப்ளை விஷம். அதுக்கான ஆன்டிடோட்டும் யாரோ குடுத்துருக்காங்க. ஆனா, இதுக்கப்புறம் நீங்க ஒரு 2 நாளைக்கு ட்ரிங்க் குடிக்காம இருக்கணும்" அப்படிங்கிற மாரி தான் அப்பதான் புரியுது. ஜூலி நம்மள காப்பாத்துறதுக்காக தான் இப்படி ஒரு ட்ரிக்க பண்ணியிருக்கா அப்படின்ட்டு. தப்பா புரிஞ்சுக்கிட்டோமோ அப்படிங்கிற மாரி. அங்க கட் பண்ணி சிடிகேலயும் நம்ம மாஸ்க் மேலயும் தான் காமிக்கிறாய்ங்க. அவன் ஃப்ளூட் எடுத்து வாசிக்கும்போது, "ஏதோ நீ வாசிக்கிறதுல கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கு. ஏதோ என்கிட்ட மறைக்கிறியா?" அப்படிங்கிற மாரி அவங்க கேட்குறாங்க. உடனே அவங்க வாள எடுத்து அந்த இடத்த வெட்டும்போது, அது அவன் பண்ண இல்யூஷன் தான். "உண்மையா இங்க நடந்துச்சு" அப்படின்னு கேட்கும்போது, அவன் உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுடுறான். நேரா போயிட்டு இம்மோர்டல் காட்ட்ட சரண்டர் ஆயிடுறாங்க. "இவன் பண்ணது தப்பு தான்" அப்படிங்கிற மாரி. "நீங்க திரும்பி வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம் தான். இவன் பண்ண விஷயத்துக்கு கர்மா ஜெயில்ல தண்டனை அனுபவிப்பான்" அப்படிங்கிற மாரி சொல்லி, அவன வந்துட்டு ஜெயில்ல போட்டுர்றாய்ங்க. அதே நேரத்தில இங்க பார்த்தா ஜூலி வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல மண்ண தோண்டிக்கிட்டு இருக்கா. அவள மயக்கம் போட வச்சு மறுபடியும் பிளாக் லேடி ஏதோ அவளுக்கு விஷத்த குடுக்குறா. ஆக மொத்தத்தில வேற ஏதோ பிளான் போடுறாய்ங்கன்னு நெனைக்கிறேன். நேரா வந்துட்டு நம்ம டைலரோட அப்பாவ தான் பார்க்க வரா பிளாக் லேடி. இப்ப எதுக்கு வந்திருக்க? என்னோட மாஸ்டர் இப்ப ஜெயில்ல இருக்காங்க. அவங்கள வெளியில கொண்டு வரணும். அதுக்கு உன்னோட பொண்ணு உயிரோட இருக்கா. அவ வேணும் அப்படின்னு தானே கேட்டேன். நான் அவள கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி, நம்ம ஜூலிய கொண்டு வரா. ஆக மொத்தத்தில ஏதோ இங்க சதி வேல பண்ண போறா. அங்க போயிட்டு டைலருக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிட்டா, "இது இவ என் சிஸ்டரா? இத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இவ யாரு என்னன்னு உனக்கு தெரியுமா டாடி?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அவரால எதுவும் சொல்ல முடியல. நம்ம வந்துட்டு இம்மோர்டல் காட்ஸ். இவன் வந்துட்டு மியூன் ட்ரைப் அதுவும் ஹசிரி சிட்டிய சேர்ந்தவ. அது எப்படி? "இங்க பாரு சிஸ்டர், நீ எனக்கு அப்புறம் பொறந்தியாம். அப்ப நான் உனக்கு அக்கா" அப்படிங்கும்போது, "அக்காவாது சொக்காவாது. டேடி" அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு இருக்காய்ங்க. இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு. அவரால எந்த ஒரு பதிலுமே சொல்ல முடியல. ஆனா, இங்க சாச்சுவானும், ஹீரோவும் ஒரு இடத்துக்கு போறாய்ங்க. அது எங்க அப்படின்னா, அது ஆல்ரெடி ஹீரோயின் இருந்த இடம் மாரியே இருக்கு. ஆனா, அது ஒரு சொர்க்கம் அப்படிங்கிற மாரி சொல்றாய்ங்க. அந்த இடம் வந்துட்டு அது மாரி எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது, இது வந்துட்டு ஹீரோயினோட மாஸ்டர் கிரியேட் பண்ண ஒரு விஷயம். அதனால தான் அந்த இடமும், இந்த இடமும் ஒரே மாரி இருக்கு. நீ என்ன சொல்றன்னு எனக்கு புரியல. 1000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க டிராகன் இருக்கான்ல, அதே மாரி ஒரு டிராகன நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் வந்துட்டு லவ் பண்ணாங்க. இது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு, அவைங்க 2 பேரையும் தண்டிக்கிற விதமா, இங்க வந்துட்டு அவங்க 2 பேத்துக்கும் ஒரு இடத்த கிரியேட் பண்ணி குடுத்தாரு. மொத்தத்துல அவங்க வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின்ட்ட பொய் சொல்லி ஏமாத்திருக்கீங்க. அது ஒரு சில பேத்துக்கு மட்டும் தெரிஞ்ச சீக்ரெட் தான். அவங்க 2 பேரும் இங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா, வெளியில வேற மாரி நாங்க சொல்லி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கோம்? கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். ஏன்னா, அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபியூச்சர ப்ரெடிக்ட் பண்ணி தான் பண்றாங்க. "அத எப்படி சொல்ற? ஆ எப்படி சொல்றதா? அதுக்கு இந்த இடமே ஒரு காரணம். நீ இந்த இடத்த முன்னாடியே அங்க பார்த்த மாரி இருக்குல்ல." அப்பதான் ஹீரோவுக்கே ஒரு விஷயம் புரியுது. "அப்ப நான் மறைஞ்சுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, சாச்சுவான் மட்டும் உள்ள போறான். ஹீரோவும் கூட போறான். கரெக்ட்டா அங்க வந்த டிராகனு இங்க யாரோ மறைஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு, அந்த மந்திரத்த எடுத்து விட்டு ஹீரோவ அட்டாக் பண்ண, நம்ம கரெக்ட்டா நம்ம மாஸ்டர் வந்துடுறாய்ங்க. வந்த உடனே, "எதுக்காக மறைஞ்சு வந்திருக்க?
இல்ல இந்த மாரி அவ வந்துட்டு இறந்துட்டா. ஓஹோ! எனக்கு தெரியுமே. 2 பேரும் எங்க ஃபர்ஸ்ட்டு மீட் பண்ணீங்க? நான் அடைச்சு வச்சிருந்த அந்த இடத்துல தான். அது அவளோட விதி. உன்ன ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அது மட்டும் இல்லாம நீ இம்மார்டல் காட்ஸ் லேண்ட்லலாம் நீ அவ கூட இருந்ததுக்கு எல்லாமே காரணம், நான் அங்க கிரியேட் பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் தான். இல்லன்னா நீ ஈஸியா லாக் ஆயிருப்ப. கண்டிப்பா அவ மறுபடியும் வருவா. வருவாங்கிறத தாண்டி, இப்ப அவ ஜில்லான இடத்துல எங்கேயாவது அவளோட பிரசன்ஸ் கண்டிப்பா இருக்கும். மறுபடியும் வருவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல, அதுக்கு நீங்க தான் ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாச்சோன ஒரு டவுட் கேட்குறான். நீங்க உண்டாக்குன ஒரு மிரர்ல வந்துட்டு, மறுபடியும் எனக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கிற மாரி ஒரு விஷயம் இருந்தது. அது நடக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அந்த மிரர்ல பார்க்குற எல்லாமே கண்டிப்பா நடக்கும். அத தாண்டி நான் எதுவும் சொல்ல முடியாது. அப்படிங்கிற விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது ஹீரோ கொஞ்சம் மனசு கஷ்டமா தான் இருக்குது. வேற என்ன பண்ண முடியும்? அப்படியே அங்க 2 பேரும் அங்கேருந்து கிளம்பலான்னு யோசிக்கும்போது, ஹீரோவ மட்டும் தனியா கூப்ட்டு ஒரு இலைய குடுக்குறாங்க. இது வந்துட்டு உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவங்கள அங்க 2 பேத்தையும் அனுப்பிச்சு வச்சுர்றாய்ங்க. ஆக மொத்தத்தில ஹீரோயின் எங்க இப்ப உயிரோட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இவைங்க 2 பேரும் கிளம்புறாய்ங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்னென்ன ஆகப்போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன மறக்காம கிளிக் பண்ணுங்க.